பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல சரவணன் வந்து ரொம்பவே கோவமா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கோமதி இருந்துட்டு, "டேய் சரவணா, மயில் எப்படிடா இருக்கா? நைட்டெல்லாம் வேற அழுந்துட்டே இருந்தாளாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லைம்மா, அவள் நல்லா தூங்கி ரெஸ்ட்டு தான் எடுத்தா." அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. "நீ இன்னைக்கு கடைக்கு போகணுமாடா? அவள் நேற்று ஃபுல்லாக பச்சை தண்ணி வாயில படாமல் அழுந்துக்கிட்டே இருந்தாடா. நீ இன்னைக்கு ஒரு நாள் அவ கூட இருந்து ஆறுதல் சொல்லலாமல்ல?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்குமா? வேண்டாம் விடுங்க. இல்லாத விஷயத்துக்காக நாம் எதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கணும்? அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். மயில் அவ சரியாயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணன் அவரை பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. நான் செய்யாத தப்புக்காக மாமா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரே. நான் உண்மையை சொன்னால் கூட இனிமேல் இவர் நம்பவே மாட்டார். என் கூட சேர்ந்து வாழவும் மாட்டார். அம்மா வீட்லேயும் போய் இருக்கவும் முடியாது. சுடரோட வாழ்க்கையை காட்டி காட்டி அம்மா தினம் தினம் நோகடிச்சிட்டே இருப்பாங்க. இதை காட்டி நான் அம்மா வீட்டுக்கு போகிறது. இங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியாது. அங்கேயும் போய் இருக்க முடியாது. நம்ம இதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. என்னடா இது இன்னும் மயிலை வெளியே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கைத்தோட நம்ம தங்கமயில் வந்து நின்றுட்டுருக்காங்க. தங்கமயிலை பார்த்த உடனே கோமதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "ஏ மயில், என்னடி காரியம் பண்ணிகிட்ருக்க?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்னை மன்னிச்சிடுங்க அத்தை" அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.